பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நம்ம லைஃப்பில் நம்மளுடைய ட்ரீம் அண்ட் கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா தயவு செஞ்சு உங்களோட டேவை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எல்லாருக்கும் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நெகட்டிவிட்டி அதிகமாகவே நம்மளை அஃபெக்ட் பண்ணும். பக்கத்து வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை வேலைக்கு போகிற இடங்கள்ல இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை பற்றிலாம் மைண்டில் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய ஏர்னிங்ஸ், உங்களோட அடுத்த கட்ட மூவ் எதுவோ அதுக்கு மட்டும் உங்களோட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்கள் லைஃப்பில் செல்ஃப் க்ரோத் அதிகமாக இருக்கும், உங்களோட செல்ஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஃபேமிலியோட வேல்யூவும் வருஷம் வருஷம் அதிகமாகும். அதை விட்டுட்டு நெகட்டிவை மட்டுமே பற்றி யோசிச்சுக்கிட்டு உங்களோட அப்படியே காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஒரு நாளுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு டே. அதை தேவையே இல்லாமல் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீக்லி 7 days இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த 5 days ஆவது ஹார்ட் கோராக ஒர்க் பண்ணுங்க. மீதி இருக்கிற 2 நாள் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. அன்னைக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அன்னைக்கு எங்கேயாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்பில் உங்களோட கோல் சக்ஸஸ் சீக்கிரமே நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான 5 விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்மளுடைய சேனலில் பார்க்குறது விமன்ஸ் தான் பார்க்குறீங்க, கரெக்டாக? அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் ஏதாவது ஒரு விஷயம் நான் சாதிக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ்குள்ளே போகணும், ரொம்ப நெகட்டிவாக இருக்கும், ரொம்ப டவுனாக இருக்கும், ஃபேமிலியை நம்ம எப்படியாவது மேலே கொண்டுட்டு வரணுங்கிற லேடிஸ் மட்டும்தான் என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கடந்த 1.5 வருஷமாக என்னோட ஜர்னியில் எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் கற்றுட்ருக்கேன், என்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களும் கற்றுட்ருக்கீங்க. அதில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த 5 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு, ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்டுக்கு, முக்கியமாக உங்களோட ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. கோல்னா என்ன? ஒருத்தருக்கும் தனித்தனி கோல்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட என்னோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலி நம்ம செட்டில் ஆகணும்னு நினைப்போம், கரெக்டா? ஆஃப்டர் 30 எல்லாரும் எதுவும் நினைப்போம், ஃபினான்ஷியலி செட்டில் ஆகணும், நமக்குன்னு ஒரு வீடு, ஆனால் லோன் போடாமல் வீடு கட்டணும், நகை வாங்கி வைக்கணும், பசங்களோட படிப்புக்கு நம்ம எதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மொத்தத்தில் ஃபினான்ஸ் தான். எந்த பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் பைசா, காசு, சரிங்களா? இந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பற்றி தான் சுற்றி இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஒரு 5 முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் லைஃப்பில் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கை நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த 5 ஸ்டெப்ஸுமே பர்சனலாக என்னோட லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இதனால் நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னை சுற்றி நடந்திருக்கு. அதை தான் எனக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? செட் யுவர் கோல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போதைக்கு உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கோல் கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கோல் வேறு. எப்படியாவது எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு நினச்சதான் என்னோட பெரிய கோல் அச்சீவ்மெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு நான் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு வீடு வாங்கணும், இல்லை சொந்தமாக இல்லை ஏதாவது ஒரு கார் வாங்கணும், இல்லை நான் ஒரு நகை சேர்க்கணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு இல்லையா? அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா என்னோட கோல் சேஞ்ச் ஆகும். ஒருவருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையிலையும் கோல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்தந்த சூழ்நிலையில் மாறிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது கோல்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப் லீட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எதுவுமே இல்லை, காலையில் நான் எந்திக்கிறேன், பசங்களுக்கு எல்லாம் செய்கிறேன், சாப்பிட்றேன், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன், அப்புறம் சும்மா நான் டிவி பார்க்குறேன், சும்மா ரொம்ப நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், இல்லை பொழுது போலையா நான் வெளியே போய் சும்மா யார்கிட்ட பேசிட்டு வந்துட்டு அப்புறம் நைட்டு திரும்ப உன்னோட வேலையை பார்க்குறேன், பசங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துருவேன், தூங்கிடுவேன். இதை தான் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், சரிங்களா? லைஃப்பில் கோல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். அது பெரிய கோலாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு குட்டி குட்டி கோலாக இருக்கலாம். அந்த கோல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஃபினான்ஷியலி பொட்டன்ஷியலி உங்களை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு கோலாக இருக்கணும். ஒன்று ஏதாவது ஒரு படித்து முடிச்சு ஒரு டிகிரி வாங்கணும், அது ஒரு கோலாக இருக்கலாம்.
இல்ல நான் உடனே இந்த வேலையில போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலா இருக்கலாம். இல்ல வீட்ல இருந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பேஷன் இருக்கு, அத தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல அத கத்துக்கிட்டு அந்த கோர்ஸ் படிச்சு அத நீங்க பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கோலா இருக்கலாம். எல்லா பெண்களும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு என்ன கோல்? என்னோட லைஃப்ல எனக்கு இது கோல் அமைச்சுக்க முடியும்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருமே படிச்சு ஐஏஎஸ் ஆக முடியாது. எல்லாருமே படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆக முடியாது. கரெக்ட்டா? எல்லாருமே இண்டிபெண்டன்ட்டா ஒரு ஆன்டர்பிரினர் ஆகி ஒரு பிசினஸ்ல கோடிக்கணக்குல சம்பாதிக்க முடியும்னா, கண்டிப்பா முடியாது. ஆனா, எல்லாருக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். பேஷனே இல்லங்க அப்டின்னாலும், ஏதோ ஒண்ணு படிச்சு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வேல பார்த்து, அட்லீஸ்ட் ஒரு ஏர்ன் பண்ணி, அதுல கூட நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய மதிப்பீட வந்து என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். ஓகேவா? வருஷங்கள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக நகத்துக்கு விலை வந்து கூடுது. லேண்டுக்கு விலை கூடுது. நம்ம யூஸ் பண்ற எல்லா திங்ஸுக்குமே விலை கூடுது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா திங்ஸுக்குமே நம்ம யூஸ் பண்ற ஒரு தண்ணீலேருந்து, ஒரு பால் பாக்கெட்லேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதிப்பு கூடும்போது, மனுஷங்களா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு மதிப்பு எப்போ கூடுதல் ஆகும்? அப்படிங்கிறத எல்லாரும் யோசிக்கணும் இல்லையா? நமக்கு எப்போ வேல்யூ ஆகும்னா, நம்மளுடைய பொட்டன்ஷியல் நமக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். நம்ம கோல நம்ம செட் பண்ணணும். அத அச்சீவ் பண்ணணும். அப்பதான் நமக்கு சுயமரியாதை, சுயமான வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா கூடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட கோல்ஸ நீங்க செட் பண்ணுங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க டைம நீங்க ஷெட்யூல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாராலயுமே எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு நீங்க டைம் ஸ்ப்ளிட் பண்ணணும். காலையில வந்து 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு, 10 மணியிலிருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்பீங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கோங்க. இல்ல புதுசா அத வச்சு ஏதாவது தொழில் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஹாஃப் டைம் நம்ம வொர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்யணும். கத்துக்கணும். அடுத்தடுத்து நம்மளோட லைஃப்ப வந்து பெட்டர்மென்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. அப்பதான் உங்களால ஷெட்யூல் பண்ண முடியும். ஷெட்யூல் பண்ணி வொர்க் பண்ணீங்கன்னா, உங்க ஹெல்த்துக்கும் நல்லது, உங்க பாடிக்கும் நல்லது, உங்க மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் வராது. அதிகமா ஓவர் திங்கிங் எதுவும் வராது. அதே நேரத்துல நீங்க ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. டிசிப்ளினா அந்த ஒரு ஷெட்யூல் பண்ணி நீங்க டைம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான், உங்க லைஃப்ல சூப்பரான ஒரு சேஞ்சஸ் தெரியும். நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஒரு மிராக்கிளா உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும். ஓகேவா? 3வது விஷயம் என்ன தெரியுமா? மேனிஃபெஸ்டேஷன். இது நான் எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம நெறைய கதைகள் அப்படிலாம் கேட்டிருப்போம். சின்ன வயசுல வந்து இப்போ டாக்டர் சாயிஷா அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு எழுதினா, ஆனா கடைசியில அவ டாக்டரே ஆயிட்டா. இதெல்லாம் நம்ம எவ்வளோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுல வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவேங்க. ஆனா அது வந்து என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ நான் வந்து டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் வந்து ஐஏஎஸ் வந்து ஆஃபீஸர் ஆயிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து தெரியாம நோட்ல எழுதிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து நிஜமாவே அது உங்க மைண்ட்ல அப்படியே செட் ஆகி, அவங்கள வந்து அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, அவங்க ஆசைப்பட்டத வந்து நிறைவேத்திரும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அத நம்ம ஏன் இப்போ பண்ணக்கூடாது? அத ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டிங் பண்ண பண்ண தான் உங்க ட்ரீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உங்களுக்காக நீங்க செலவு பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா யாருமே உங்க லைஃப்ப காப்பாத்த முடியாது. கரெக்ட்டா? மேல இருந்து கடவுள் வந்து இறங்கி வந்து நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. இங்க இருக்கிற நீங்க உங்க லைஃப்ப மாத்திக்கணும்னா, ஒரு நாளையில இருக்கிற 24 மணி நேரத்துல 5 நிமிஷம் டெய்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திக்கிறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, நோட் எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன இப்போதைக்கு கோலோ, அது அந்த பேஜ் ஃபுல்லா எழுதுறீங்க. நல்லா கடவுள கும்பிடுறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ சூப்பரான சேஞ்சஸ் தரும். ஓகேவா? ஸோ மேனிஃபெஸ்டிங்கிறது லைஃப் லாங் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன வேணுமோ எல்லாமே கேளுங்க. உண்மையா கேளுங்க. நம்பிக்கையோட கேளுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? இதுதான் சூப்பரான 3வது ஸ்டெப்பு. சொல்லப்போனா இந்த ஸ்டெப்புனால தான் என் லைஃப் வந்து அவ்ளோ மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. 4வது முக்கியமான ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணது வந்து குலதெய்வ வழிபாடு. இது வந்து நம்ம சிம்பிளான ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இதுக்காக நம்ம தடபுடலா, ரொம்ப பிரம்மாண்டமா, அ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில, ஆயிரக்கணக்கில செலவுகள் பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்க மனசுல எப்பயுமே நீங்க எந்த தெய்வத்த வந்து நீங்க வழிபடுறீங்களோ, உங்களோட பரம்பரை பரம்பரையா எந்த தெய்வத்த வந்து வீட்ல வந்து வழிபடுறாங்களோ, ஸோ மாசத்துல, வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது, 1 தடவையாவது போய் பாருங்க. மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட சேஃப்டிக்கும், உங்க ஃபேமிலியோட சேஃப்டிக்கும் கண்டிப்பா கடவுள் அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். நம்ம மேல நமக்கு எவ்ளோ நம்பிக்கை இருக்கோ, அத விட அதிகமா இந்த பிரபஞ்சத்து மேலயும், கடவுள் மேலயும் உங்களோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப நல்லாருக்கும். எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னாலும், நிச்சயமா அந்த யூனிவர்ஸும், அந்த கடவுளும் உங்களுக்கு அத அழகா வந்து சுட்டி காமிச்சு, அத நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க.
இது என்னோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கும் இது வந்து நடந்திருக்கும். பட் நீங்க அதை வந்து நோட்டீஸ் பண்ணாம மேபி இருந்திருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ, மனசுல வந்து அடிக்கடி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கீங்களோ, டெய்லி நினைக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். காலைல எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே குலதெய்வத்தை வந்து மனசுல வந்து நினைச்சு வேண்டிக்கோங்க. இன்னைக்கு டே நல்லா போகணும். எல்லாரும் கவனமா போயிட்டு கவனமா வீடு திரும்பணும். இதெல்லாம் ஒரு ரொட்டீனா நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்க கரெக்டா நினைக்க நினைக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போய் பார்த்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வர வர உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து 4th முக்கியமான ஸ்டெப். இது உங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். லாஸ்டா நம்ம 5வது ஸ்டெப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ப நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்க வீட்ல கரெக்ட்டா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பியா இருப்பீங்க. ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க. உங்க வீட்ல நெறைய பணமும் புழங்க ஆரம்பிச்சிடும். உங்க மைண்ட் செட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப வந்து குட் வேவா இருக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. உங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்கும், தேவைகளுக்கும் உடனடியா கடன் அப்படிங்கிறத நோக்கி போகாதீங்க. அதிகமான சுமைய நீங்க வந்து கடன்ல பெற்றுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால லைஃப்ல நெறைய விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன ஆசையும் அப்போதைக்கு அடக்கி வச்சுக்கோங்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. பசங்களுக்கு வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பசங்க ஒரு 5 வயசு கடந்துட்டாங்கனாலே, அந்த டைம்க்குள்ளேயே நீங்க வந்து அவங்க பேர்ல ஏதாவது மணி டெபாசிட் பண்றது, நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுல வந்து கொஞ்சமா பணம் நீங்க போட்டு வச்சாலோ, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பசங்களுக்கு கட்டினாலோ, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல லம்சம் அமௌண்ட் வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு, மேரேஜுக்கு, அவங்களோட எஜுகேஷனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு வீடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, இன்கம் சோர்ஸ் கரெக்ட்டா போயிட்டுருக்கு அப்படின்னாலே, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல தெளிவா நடந்துரும். ஸோ மேஜரா அந்த விஷயங்கள நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஃபியூச்சர நினைச்சு நீங்க கவலைப்படணும் அப்படின்ற விஷயம் இருக்காது. ஸோ 5வது முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, பிளான் பண்ணுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் அந்த விஷயங்கள வந்து இப்பயே பிளான் பண்ணுங்க. உங்க லைஃப்க்கு உண்டான செக்யூரிட்டிய வந்து இப்பயே நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்க கவலை இல்லாம உங்க லைஃப்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம். உங்க லைஃப்ல வந்து நீங்க எதுனாலும் ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயங்களுமே நான் பர்சனலா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது, நான் பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இத ஜஸ்ட் நீங்க ஒரு 30 டேஸ் நீங்க பண்ணி பார்த்தாலே உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிளான விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஃபீட்பேக்கும் பண்ணுங்க. உங்க லைஃப்ப நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நான் வந்து மீட் பண்றேன். மறக்காம நம்மளோட அபு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.